வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான், பாரத பிரதமருடைய பிஎம் கிசான் இதோடைய தவணை தொகை 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் கைக்கு கிடைக்கும், இதை பற்றின ஒரு முழுமையான அலசலாக தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை கிடைப்பதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. வருமா வராதா அந்த 23வது தவணை தொகை அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. பிஎம் கிசானுடைய இந்த 23rd இன்ஸ்டால்மெண்ட் இகேஒய்சி இந்திய விவசாயிகளுக்கான மிகப்பெரிய நலத்திட்டங்களில் ஒன்றாக விளங்குகிறது. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா ஆகும். சிறு மற்றும் குறைந்த நிலப்பரப்பு கொண்ட விவசாயிகள் வருமானத்தை உயர்த்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒரே முறை வழங்கப்படாமல் தலா 2000 3 தவணைகளாக நேரடியாக விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கே டிபிடி. ஸோ இதுக்கு பேர் தாங்க இந்த நேரடி உதவி, பண உதவி. டிபிடி முறையின் மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வரவு வைக்கிறாங்க. ஸோ இந்த டிபிடி மூலமாக வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட், அந்த பயனாளர் யாரோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். ஸோ இதன் மூலம் நடுவன் தலையீடு இல்லாமல் விவசாயிகள் நேரடியாக நன்மை அனுபவிக்கிறார்கள். தற்பொழுது நாடு முழுவதும் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ 22வது தவணை ஆல்ரெடி மார்ச் மாதத்தில் எல்லாருக்குமே 13ஆம் தேதி அரசு வெளியிட்டது. 22வது தவணை வெற்றிடமாக வெளியிட்டது. இந்த தவணையின் கீழ் கோடிக்கணக்கான விவசாயிகள் வங்கி கணக்கில் 2000 வீதம் செலுத்தப்பட்டது. இந்த தொகை பல விவசாயிகளுக்கு விதை வாங்குதல், உரம் வாங்குதல், பாசன செலவுகள் போன்ற அடிப்படை விவசாய செலவுகளுக்கு உதவியாக அமைந்தது. சமீப காலங்களில் உயர்ந்து வரும் விவசாய செலவுகளை கருத்தில் கொண்டால் இந்த உதவி மிகவும் முக்கியமானதாக மாறிவிடும். ஸோ இந்த 23வது தவணை தொகை எல்லாருமே எதிர்பார்த்த இந்த 23வது தவணை தொகைக்கு இகேஒய்சி கம்ப்ளீட்டாக நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ இது இகேஒய்சி கம்ப்ளீட்டாக செய்யவில்லை என்றால் பணம் கிடைக்காது. பிஎம் கிசான் திட்டத்தில் மிக முக்கிய மாற்றாக தற்பொழுது இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் எந்த விவசாயிக்கும் அடுத்த தவணை கிடைக்காது. இகேஒய்சி செய்வதன் மூலம் உண்மையான பயனாளிகள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் பயணம் பெறுவர். மத்திய அரசு உதவி செய்கிறது. இகேஒய்சி செய்யும் முறைகள் அப்படின்னு பார்த்தா pmkisan.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக இகேஒய்சியை செஞ்சுக்கலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. அது இல்லை அப்படின்னா அருகில் உள்ள சிஎஸ்சி சென்டர், காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாக போய்ட்டு நீங்கள் உங்களுடைய இகேஒய்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இகேஒய்சி செய்யாவிட்டால் உங்கள் பெயர் தற்காலிகமாக பதிவு செய்யப்பட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரிபார்க்க முறைகள் pmkisan.gov இணையதளத்திற்கு செல்லவும், நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யவும், பதிவெண் அல்லது மொபைல் எண்ணை உள்ளிடவும், கேப்சாவை நிரப்பவும், உங்கள் நிலை அல்லது எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத, உங்களுடைய நிலைகள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் நமக்கு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இகேஒய்சி முக்கியம். ஸோ இந்த திட்டத்தில் புதிய விவசாயிகள் எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னா ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், நில உரிமை ஆவணங்கள், மொபைல் எண் ஆதாரோடு இணைக்கப்பட்டதாக இருக்கும். மொபைல் எண் ஆக்டிவாக இருந்தாவே போதும். இதை பேஸ் பண்ணி தான் புதிய இணைப்புகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த மாத இறுதிக்குள்ளார அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.